ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் வெற்றியின் பாதையை நோக்கி. நான் உங்கள் ஷேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தந்தூரி சிக்கன் மசாலா பிரியாணி, பைனாப்பிள் சாலடும் ஓமம் வாட்டரும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ஓமம் வாட்டர் வந்து எதுக்காகனா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ சிக்கன் தந்தூரி மசாலா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம திக்கா மசாலா எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் தந்தூரி சிக்கனுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. ஆனால் அதை நம்ம ஆயில் ஊற்றி அரைச்சோம். இதை நம்ம தயிர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை 2 பாதியாக எடுத்துக்கலாம். ஒரு பாதி பிரியாணிக்கு, ஒரு பாதி சிக்கனுக்கு. இப்போ தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் பாதி அதில் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க. அப்புறம் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் அதில் நல்லா மசாலா நல்லா அதில் செட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ சிக்கன் 1 ஹவர் ஆகிடுச்சி. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ தந்தூரி மசாலா பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பல்லாரி 2 பல்லாரி நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரம்ப இலை, லெமன் 1 எடுத்திருக்கேன், மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன், பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு பச்சை மிளகா, ரம்ப இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரியும் போட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கட்டும். ஒரு அடுப்பு கறி எடுத்து இது ஒரு சைடு அடுப்பில் இது நெருப்பாயிட்டு இருக்கட்டும். இது லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் என்னத்துக்குன்ட்டு. இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், பிரியாணி ரைஸு. அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அது அப்படியே ஊறட்டும். இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சி. இதில் பாதி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு பவுலில். இப்போ பாதி வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மல்லிக்கீரை நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. நம்ம அரைச்சி வச்சோம்ல தந்தூரி மசாலா பேஸ்ட்டு பாதி எடுத்து வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஒரு லெமனில் உள்ள ஜூஸு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தந்தூரி மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ 2 கப்பு ரைஸுக்கு நான் 3.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும். பிரியாணிக்கு உள்ளது அது அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்கு சைடிஷாக பைனாப்பிள் சாலட் ரெடி பண்ண போகிறோம். மலேசியாவிலலாம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பைனாப்பிள் சாலட் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தா வெங்காயம், தயிர் ரைத்தா அதுதான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பைனாப்பிளை நைஸாக கட் பண்ணிடுங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சிட்டிக்கை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது தம் போடுற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ பாதி வெங்காயம் வறுத்தது எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அதில் தூவிட்டு மல்லிக்கீரையும் மேலே தூவிட்டு பன்னீரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதையும் மேலே ஊற்றி விட்ருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்ல வெயிட்டான பொருளை மேலே வச்சுருங்க. இப்போ ஜீரகம் 1 ஸ்பூனு, ஓமம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன் இதை போட்டு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த தண்ணி எதுக்குன்னா, நம்ம எந்த ஹெவி ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம குடித்தோம்னா நமக்கு செரிமானம் கொடுத்துரும். இப்போ பிரியாணியில் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையெல்லாம் வச்சு ஒரு பவுலில் அந்த நெருப்பு கறியை வச்சு ஆயில் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா ஒரு புகை வரும்.
இறுக்கி நல்லா மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த பவுலில் எடுத்துருங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செமையாக நெருப்பில் சுட்ட மாதிரி அந்த தந்தூரி சிக்கன் வாடையாக இருக்கும். அந்த பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.